கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காணொளி வழியாக உங்களை சந்திக்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா? எனக்கு ஒரு சிறு காரியத்தை உங்களோடு கூட ஞாபகப்படுத்தி நான் என் வார்த்தைகளை முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனங்கள் துவங்கி ஒரு காரியம் நடக்கிறது. எசேக்கியா என்கிற ராஜா வியாதிப்படுகிறார். வேதாகமத்தை வாசிக்கும் போது இந்த எசேக்கியா ராஜா கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து மிக கவனம் உள்ள தெய்வ மனிதனாக நடந்தவர். ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் செய்தவர். கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்ன தேவையோ, ஆண்டவருக்கு என்ன பிடிக்குமோ அதை எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்த எசேக்கியாவுடைய வாழ்க்கையிலே எதிர்பாராத விதமாய் ஒரு வியாதி உண்டாகிறது. இந்த வியாதி எதிர்பாராத ஒரு சூழ்நிலை வருகிறபடியினால் எசேக்கியா ராஜாவுக்கு இது தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறதை வேதாகம் கவனிக்கிறது. சில நேரத்துல சில பலவீனங்கள், சில வியாதிகள் நமக்குள்ளே வரும்போது ரொம்ப சோர்ந்து போயிடும் இல்லையா? வியாதி ஒரு மனிதனை தனிமைப்படுத்தி விடுகிறது. வியாதி நிமித்தமா நமக்குள்ள ஒரு வலி உருவாகுது. கவனிச்சு பாருங்க, இரவுல தூக்கம் வர்றதில்லை, மற்றவர்களை போல நம்மளால வேலையை செய்ய முடியாது, நம்ம ரொம்ப பலவீனமானவர்களாக மாறிவிடுது. முன்னாடி எதையுமே பேஸ் பண்ண முடிய நாம வியாதி வந்ததுக்கு அப்புறம் எதையும் நம்மளால பேஸ் பண்ண முடியறது இல்லை. நம்ம ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய ஒரு நபர்களாக மாறும். நம்மளோட முகத்துல சந்தோஷம் இருக்காது, எப்ப பார்த்தாலும் தனியாம இருப்பாங்க. இந்த வியாதி இரவிலே உறக்கம் வராதபடியினால், மிகப்பெரிய வழிகளை உண்டாக்குகிறபடியினால் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய அநேகரை கவனிக்கிறோம். வியாதி ஒரு மனிதனை ஒன்றுமற்றவனாக மாற்றி விடுகிறது. நமக்கு என்ன இருக்கலாம், ஆனா வியாதியும் உள்ள வந்துருச்சுன்னா, பலவீனம் உள்ள வந்துருச்சுன்னா நம்ம எல்லாவற்றையும் இழந்து விடுவதாக மாறிவிடும். எசேக்கியா ராஜாவுக்கு எல்லாம் இருந்தது, அவருடைய சரீரத்துல வியாதி உண்டான பொழுது எசேக்கியா மரணப்படுக்கையில் இருக்கிறார். இப்ப எசேக்கியா ராஜாவுக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி வருமா என்று கேட்டபோது அந்த எசேக்கியாவை பார்க்கும்படி ஏசாயா தீர்க்கதரிசி அரண்மனைக்குள்ளே வருகிறார். அரண்மனைக்குள்ளே வரும்போது இப்பொழுது எசேக்கியா நினைக்கிறார், ஒருவேளை இந்த ஏசாயாவின் மூலமாக ஒரு நல்ல செய்தி தனக்கு வரும் என்பதாக இந்த எசேக்கியா நினைக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்ட என்பதாக சொல்கிறார். ஒரு புறத்துல தன் வியாதி, ஒரு புறத்துல இன்னொரு புறத்துல கர்த்தரிடத்திலிருந்து ஏதாவது நன்மை வரும் என்று காத்து தேவனிடத்திலிருந்து நன்மை வராமல் கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை எசேக்கியாவே, வியாதியிலே நீ மரித்து போவாய் என்கிற ஒரு செய்தியை கேள்விப்படுகிற போது எசேக்கியாவுடைய இருதயம் நொறுங்கி போகிறது. வேதம் விபதமாய் சொல்கிறது, எசேக்கியா சுவர் புறமாய் திரும்பி அழுகிறார். இந்த பலவீனம் நமக்குள்ள வரும்போது, இந்த சோர்வு நமக்குள்ள வரும்போது, நம்முடைய நம்பிக்கையெல்லாம் வச்சு நம்ம இழந்து போகிற போது சுவர்புறமாய் திரும்பி அழுகிற இந்த அழுகை இவ்வளவு பெரிய ராஜா அழுகிற சில நேரங்கள்ல நம்ம அவ்விதமாகத்தான் பாடுகளுக்குள்ளே கடந்து போவோம், போராட்டங்களுக்குள்ள கடந்து போவோம். ஏன் ஆண்டவர் என்கிற கேள்வி உண்டாகிறது. அன்று தேடுறோம், ஜெபம் பண்றோம். ஆனாலும் உங்களுடைய நீங்க அதை கவனிக்கிற உங்க எல்லைக்குள்ள எதிர்பார்ப்பு நடந்து கொண்டிருக்கிற சில நிகழ்வுகள், எதிர்பாராம நீங்க சந்திக்கக்கூடிய, நீங்க பேஸ் பண்ணக்கூடிய சில நிகழ்வுகள், இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்குள்ள கேள்வி உண்டாகிறது. ஆண்டவரை ஏன் இதை எனக்கு அனுமதித்தீர்? ஆண்டவரை தேடாதவன் நல்லா இருக்கும் போது, குடிக்கிறவன் நல்லா இருக்கும் போது, ஆண்டருக்கு விரோதமாய் நிற்கிறவன் நன்றாக இருக்கிற போது, ஆண்டவரை ஏன் என் வாழ்க்கையில இதை அனுமதித்தீர் என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே உண்டாகிறது. எசேக்கியாவுக்குள்ள இந்த திடீர் விதமான போராட்டம் வந்த பொழுது எசேக்கியா சோர்ந்து போகிற ஒரு நிலைமைக்குள்ளே காணப்படுகிறார். இப்போ எசேக்கியா சுவர் புறமாய் திரும்பி அழுகிறார், ஆண்டவரை ஏன் இதை எனக்கு அனுமதிச்சீங்க? நான் ஒரு நமுட்டு குருவியை போல இருக்கிறேன், நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் என்கிற ஒரு கேள்விகள்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இப்போ ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாட்ட சொல்லி முடிச்சுட்டு அரண்மனை விட்டு வெளியே தான் போகிறார். அப்படி வெளியே போகிற போது இப்பொழுது கர்த்தர் ஏசாயாவிடத்தில் சொல்லுகிறார், நீ போய் எசேக்கியாவிடத்தில் சொல், வியாதி நீங்கி பிழைப்பாய் என்பதாக சொல் என்பதாக சொல்லுகிறார். எந்த வாயை நீ பிழைக்க மாட்டேன்னு சொல்லுங்கோ, அதே வாயின் மூலமாக கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, வியாதி நீங்கி பிழைப்பாய், கண்ணீரை கண்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசிட்ட அந்த வார்த்தை வந்த உடனே, அன்றைய இப்பதானே சொல்லிட்டு வந்தேன், நான் திரும்ப போய் சொன்னா என்ன பொய் தீர்க்கதரிசின்னு சொல்லிருப்பாங்க, என் மூலமாய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் தவறான ஒரு தீர்க்க தரிசனமா மாறிடுமென்னு ஏசாயா ஒரு நாளும் சொல்லல. ஏசாயா திரும்ப போய் எசேக்கியாவினிடத்தில் சொல்லுகிறார், எசேக்கியாவே, கர்த்தர் உன் கண்ணீரை கண்டார், விண்ணப்பத்தை கேட்டார், வியாதியை சுகமாக்கி 15 ஆண்டுகளை ஆண்டவனுக்கு கூட்டி கொடுக்கிறார் என்பதாக ஏசாயா போய் சொல்லுகிறதை வேதாகம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் எசேக்கியா ராஜாவை சுகமாக்கினார். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் வியாதியினாலே அதிகமாய் பாடுபடலாம். ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ல உங்கள் உறவுகள் இருக்கலாம், அவர்களுக்கு இந்த செய்திகளை அனுப்புங்கள்.
ஹாஸ்பிட்டல்ல இருந்து எனக்கு இதுக்கு மேல நம்பிக்கையே இல்லை, இப்ப ரிப்போர்ட் வந்திருக்குது, நான் சாக போகிற ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கிறேன்னு நீங்க வார்த்தைகளை கவனிக்கலாம். ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றாகலும் இல்லை. வேதம் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணம் அடைகிறோம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய சுகமாக்குதல் வருமானால், தேவனுடைய தொடுதல் உங்க மேல வருமானா, வியாதியிலிருந்து ஒரு அற்புதத்தை இயேசு உங்களுக்கு செய்வார். ஒருவேளை இந்த வசனங்களை கவனித்துக் கொண்டு உங்க எல்லைக்குள்ளே ஏதாவது பலவீனம் இருக்குமானால், நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே வியாதி உங்களை விட்டு விலக வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். ஆம், தேவனாலே சுகமாக்க முடியாது என்று ஒரு காரியம் உண்டாகலும் இல்லை. ஆனா ஒரே ஒரு காரியம், கர்த்தரை விசுவாசிங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு மரித்து போன லாசுவை 4 நாட்கள் கழித்து ஆண்டவரால் உயிர்ப்பிக்க முடியுமானால், இன்னைக்கு உங்க ரிப்போர்ட்டை மாற்ற ஆண்டவராலே கூடும். இயேசுவின் நாமத்தினால் என்று உணர்த்தப்படுகிற ஒரு செய்தியை சொல்லுகிறேன். கர்த்தர் உங்கள் ரிப்போர்ட்டை உங்களுக்கு சாதகமாய் கர்த்தர் திருப்பி விடுவார். நீங்கள் உங்கள் சாட்சியை சொல்ல போகிறீங்க. ஆண்டவரே, நீ எனக்கு அற்புதத்தை செய்ததுக்காக நன்றின்னு சொல்ல போகிறீங்க. ஆம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றாகலும் இல்லை. வியாதி நீங்கி பிழைப்பாய். கர்த்தர் உன் கண்ணீரை கண்டு விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் சுகமாக்குவார். இப்பொழுதே ஒரு அற்புத கரம் உங்கள் மேல இறங்கும். இப்பொழுதே கர்த்தருடைய மகிமையுடைய கரம் இறங்கி உங்களை சுகமாக்கும். பயப்படாதீங்க. இயேசு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அந்த எசேக்கியாவுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர், எசேக்கியாவின் மேல இறங்கின ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு இறங்கி வியாதி நீங்க உங்களை பிழைக்கும்படி உதவி செய்வார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.